டிராகன் மீன் உள்ளக்க வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆழ்கடல் மீன்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பிளாங்டன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபிஷ் வந்து அதிகமாக சாப்பிடும். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து ஒரு பெரிய ஆமை வந்துருக்கு பாருங்கள். தொடக்கூடாது அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்கே உள்ளக்க பார்த்தீங்கன்னா உள்ளக்க அவ்வளோ டீட்டெயில் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் வந்து இது வந்து வண்ணத்து பூச்சி மீனா எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். வண்ணத்து பூச்சி மீன் இங்கே பாருங்கள். இந்த சைடு இருக்குது பாருங்கள். எப்படி ஜம்முன்னு இருக்கா. இங்கே பாருங்க விலாங்கு அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். மீன் எப்படி போகுது பாருங்கள். பாம்பு மாதிரி இருக்கா. இது விலாங்கு, அது வந்து நத்தை. செம்மையாக இருக்குது பாருங்கள். ஸ்டார் ஃபிஷ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். இது வந்து கடல் பாசி. ஓகேவா? சுங்க பாருங்க மக்கள். மீனை பாருங்க எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்க. எப்படி இருக்கு. டேய் ரெக்க வச்சு மீன் பார்த்துருக்கீங்களா? ரெக்க வச்சு மீன் இருக்குங்க. இது பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. ரெக்கை விரிச்சிட்டு இங்கே பாருங்க. இது சிங்கி இறால் பாருங்க. இது வந்து விலாங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஈல். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்க பேய் கனவா மக்களே. பேய் கனவா இங்கே பாருங்க. அது வந்து கடற் சாமந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. கடற் சாமந்தி. அது இங்கே பாருங்க இப்படி இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல்லு இது கடற்பஞ்சு. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த இது மாதிரி தான் வரும். அதனது நம்ம சொல்லுவோம்ல, இந்த மன்னார் வளைகுடா பக்கத்துலலாம் வந்து பவளப்பறைகள் இருக்கும்ல, அந்த இதில் வந்து கடல் பஞ்சு வந்து இருக்கும். இங்கே மீனை பாருங்கள். மீன் வாயை பாருங்கள் எவ்வளோ பெருசு. உள்ள வரைக்கும் பார்க்கலாம். அப்படி இருக்கு மக்களே. இது பாருங்கள். இது வந்து உரண்ட மீனா. இது வந்து கிளாத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து செம்மீன் இல்லைனா பூனைக்கண்ணி. இது வந்து மட்டி சிப்பி இருக்குது பார்த்தீங்களா, அது பேர் சிப்பி. மட்டி அப்படின்னு சொல்கிறாங்க சிப்பி பேர்லாம். இந்த சைடு பாருங்கள். அந்த சொன்னோம்ல ரெக்க வச்சு மீன், அது வந்து சாமி மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது லயன் ஃபிஷ். லயன் அப்படின்னா சிங்கம் தான் அர்த்தம். ஆனால் இங்கே வந்து சாமி மீன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க மக்களே. டிராகன் மீன். டிராகன் ஒரு மீன் இருக்கான். அது இப்போ தான் எனக்கே தெரியுது. டிராகன் மீன் பார்த்தீங்களா மக்களே? டிராகன் கேள்விப்பட்டிருக்கீங்க, டிராகன் மீன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இங்கே பாருங்க டிராகன் மீன் எப்படி இருக்குன்னு பாருங்க. டிராகன் மீன் இருக்கு. இங்கே பாருங்க கடல் விசிறி. இது வந்து கடல் விசிறியான். இந்த சிறுசாக இருக்குல்ல அது. இது நட்சத்திர ஃபிஷ், ஸ்டார் ஃபிஷ். இது நமக்கு தெரியும். மற்றபடி இங்கே பாருங்கள் மக்களே. ஃபிட்லர் கிராப் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ பெரிய நண்டுன்னு பாருங்கள் மக்களே. தயவு செய்து இது வந்து லைட்டு போட்டிருக்கிற டைம் வந்து வச்சுக்கோங்களேன் வேற லெவலில் இருக்கும். அப்படி வச்சுருக்காங்க. ஸோ இந்த சைடு டீட்டெயில் மீதி டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. கடல் ஆமை. இது குழி உடலிகள் நமக்கு தெரியும். சீலன் ரைட்டாஸ். ஸோ மேக்ஸிமம் வந்து
நான் வந்து விலங்கியல் படிச்சதுனால எனக்கு நல்லா தெரியும். இது வந்து கனவா பார்த்தீங்களா? கனவான்னா இது வந்து பாருங்க நெல்லுடைய, அதாவது இது ஃபுல்லாமே எனக்கு சயின்ஸ் பேர் எல்லாமே பாதி பேர் தெரியும். ஏன்னா இதில் இருக்கிற எல்லாமே வந்து குறிப்பிட்ட ஒரு ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லி இத்தனை வகைகள் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் எனக்கு தெரியும். அதனால உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா படிக்கும்போது எனக்கே அது புரியல. ஸோ அதனால் வந்து நான் கீழே இருக்கிற அந்த கணுக்காளிகள்லாம் சொல்கிறேன். அந்த கணுக்காளிகள்லாம் வேறு ஒன்றும் இல்லை, நத்தை அந்த வெட்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ இது ஃபுல்லாமே கணுக்காளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இது ஃபிஷ்ஷஸும் வரும், ஸ்பீசிஸில் ஃபிஷ்ஷஸும் வரும். ஊரில் மக்களே இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய மீன். வா இங்கே பாருங்கள், இது இப்படி இருக்குவாங்க, தலைக்கு மேலே வந்து தலைப்பாவுடைய போச்சு. இங்கே பாருங்க மக்களே இவ்வளோ பெருசாக இருக்குன்னு, வேற லெவலில் இருக்கு மக்களே. மக்களே இந்த இடத்த பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் இதை பற்றியான டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் வந்து சொல்லுங்கள் மறக்காம, ஓகேவா? ஸோ இந்த இடம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட்டை போடுங்க. பட் வேற லெவலில் இருக்குது மக்களே, வேற லெவலில் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த வந்து இங்கே காமிச்சு எல்லாமே வந்து பிடிச்சிருக்கா அப்படின்னு வேற லெவலில் இருக்கா? ஸோ இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட்டை போடுங்க மறக்காமல். இது எது அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? இது வந்து சீ கவ் அப்படின்னு சொல்லுவாங்க, கடல் பசு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அது வந்து இவ்வளோ பெருசாக இது எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்க. இது கடல் பசுவும் உங்களுக்கு தெரியுதா? அந்த சேப் வந்து ஒரு மாடு கவு சேப் வந்து தெரியுதா? ஸோ அது வந்து கடல் பசு அப்படின்னு சொல்கிறாங்க. கடல் பசு எப்படி இருக்குன்னாங்க, குருந்து அவ்வளோ பெருசாக இருக்கு மக்களே, அவ்வளோ பெருசாக இருக்கு. அங்கே பாருங்க அது எப்படி இருக்குன்னு பாருங்க, வேற லெவலில் இருக்கு, வேற லெவலில் இருக்கு. மறக்காம அந்த சப்ஸ்கிரைபர் தட்டி கொடுத்துருங்க. இதுதான் கடல் பசு அப்படிங்கிறது நான் தான் முதல்ல உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இங்கே நிறைய இருக்கு. உங்களுக்கு கண்டிப்பான முறையில் இதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.